நான் ரோகிணி. என்னோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ரகுவரன் ரொம்ப அமைதியானவர். நான் முதலில் அவரை சந்தித்தது என் முதல் படமான கக்கா என்ற மலையாள படத்தில். அப்போ எனக்கு 16 வயசு. ரகுவரனுக்கு 24 வயசு இருக்கும். எங்களோட காதல் கதை ரொம்ப பெரிய பயணம். கிட்டத்தட்ட 13 வருஷம் நாங்க காதலிச்சோம். அந்த படத்துல தான் அவரை நான் முதல்ல பார்த்தேன். ரகுவரன் தான் என்னுடைய முதல் ஹீரோ. எனக்கு ரகுவரனை பார்த்ததும் ஒரு அட்ராக்ஷன். அது ஒரு சின்ன பொண்ணோட பப்பி காதல் மாதிரி. ரகுவரன் அதிகம் பேச மாட்டார், ஆனா அவருடைய கண்கள் நிறைய பேசும். செட்டுல அவர் அமைதியா தான் உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அவரோட நடிப்பு, அடடா, அவருக்காகவே அந்த கேரக்டர் உருவாக்குன மாதிரியா இருக்கும். அந்த 13 வருஷத்துல நாங்க நிறைய பேசணும். நண்பர்களா இருந்தோம், சினிமா பத்தி பேசணும், வாழ்க்கை பத்தி பேசணும். அந்த பக்குவமான ஒருத்தர் என் மேல வச்சிருந்த அன்பு, அதுதான் என்னோட முதல் காதல். ரகுவரன் தான் முதல்ல காதலை சொன்னவரு. நாங்க 2 பேரும் மனந்திறந்து பேசிதான் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தோம். பல வருஷ காதலுக்கு பின்னால 1996ஆம் வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆன புதுசுல சில சமயங்கள்ல ரகுவரன் ரொம்ப கொடூரமா பேசுவாரு. எனக்கு புரியவே இல்ல. அவரோட அம்மா தான் சொன்னாங்க, அவன் என்ன கேரக்டர் பண்றான்னு கேளு. அப்போதான் எனக்கே தெரிஞ்சது, ரகுவரன் ஒரு கேரக்டர் எடுத்தா அதுக்காக வீட்டிலும் கூட அந்த பாத்திரமா தான் வாழ்வாரு, உட்காரவே மாட்டாரு. நடந்து அந்த கேரக்டரோட வசனங்களை பேசி பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுதாங்க ரகுவரன். ஒரு காட்சிக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் அவர் கூட இருந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல்வன் படத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு. உண்மையில அவர் ஒரு கச்சிதமான கலைஞர். எல்லா வீடுகளிலும் சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும். எங்க வாழ்க்கையிலும் அப்படி வந்தது. ஆனா எங்களோட கருத்து வேறுபாடுகள் எங்க மகனான ரிஷியை பாதிக்க ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல எங்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அவனுக்காகத்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னால மட்டும்தான் என் மகனை பார்த்துக்க முடியும்னு ஒரு முடிவெடுத்தேன். அந்த வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியதாச்சு. ஒரு தாயா நான் எடுத்த முடிவு அது. எங்களோட திருமணம் 2004 விவாகரத்துல முடிஞ்சது. பிரிவுக்கு பிறகு நானும் ரகுவரனும் நண்பர்களாத்தான் இருந்தோம். ரிஷி தான் எங்க வாழ்வின் அடையாளம். அவருடைய மரணம் எங்களுக்கு பெரிய சோகமா இருந்துச்சு. 2008ல திடீர்னு எங்களை விட்டு போயிட்டாரு. இப்போ வரைக்கும் எனக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. இன்னும் கொஞ்ச காலமாவது அவர் கூட சேர்ந்து இருந்திருக்கலாமோன்னு சில நேரங்கள தோணும். ரகுவரன் இறந்து பல வருஷம் ஆகியும் என் மகன் ரிஷிக்கு அவர் மேல ரொம்ப பாசம். இன்னைக்கு வரைக்கும் ரகுவரன் ஒரு சிறந்த நடிகரா, நல்ல நண்பரா, என் மகனின் தந்தையா என் நெஞ்சில் இருக்கார். ரகுவரன் இழப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திடுச்சு. இதுதான் எங்களோட காதல் பயணம். நன்றி, வணக்கம்.